அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. முஹர்ரம் 10 ஆஷுரா அன்று வாழ்வில் அதிகமான நாட்களாக, மிகுந்த நாட்களாக மிக சிரமமான ஒரு காரியம், இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம நினைத்த ஒரு காரியம், அல்லது மிக தேவையான ஒரு ஹாஜத் எதுவாக இருந்தாலும் அதனை இலகுவாக பெறக்கூடிய மிக முஜர்ரபான அமலை தங்களுக்கு என்று கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அமலை நமக்கு கற்றுத்தந்தவர்கள் ஹஜரத் முஜத்தித் அல்ஃபத்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய புறத்திலிருந்து இந்த அமல் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. ஆரம்பமாக 2 ரக்காத் நம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக, எண்ணம் நிறைவேறுவதற்காக ஹாஜத் நஃபில் தொழுகை 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள். ஹாஜத் நஃபில் தொழுகைனா என்ன? நம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக, யா அல்லாஹ் இந்த என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொடு, என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றி கொடு என்று எண்ணம் வைத்து, நியத்து வைத்து ஹாஜத் நஃபிலை அல்லாஹ்விற்காக வேண்டி தொழுகிறேன் என்று நியத்து செய்து தொழுவதுதான் ஹாஜத் நஃபில். நம்முடைய தேவையை பெறுவதற்காக அல்லாஹ்விடத்தில் தொழக்கூடிய 2 ரக்காத் தொழுகை. இந்த 2 ரக்காத் தொழுகை சாதாரணமாக நம்ம எப்பயும் எப்படி தொழுவோமோ ஏதாவது ஒரு சூறாக்கள் ஓதி தொழுதால் போதுமானது. 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் தொழுகையை தொழுத பிறகு அப்படியே அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நான் தொழுத இந்த 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் ஆன தொழுகையினுடைய நன்மையை ஹஜரத் முஜத்தித் அல்ஃபத்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எத்தி வைக்கிறேன். எப்படி துஆ செய்யணும்? யா அல்லாஹ், நான் தொழுத இந்த 2 ரக்காத் நஃபிலான தொழுகையினுடைய நன்மையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஹஜரத் முஜத்தித் அல்ஃபத்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு எத்தி வைக்கிறேன் அப்படி நம்ம நியத்து பண்ணிக்கணும். அப்படின்னு துஆ செய்யணும். துஆ செய்துவிட்டு அந்த இடத்தில் அப்படியே அமர்ந்து சலாம் கொடுத்தோன அப்படியே உட்கார்ந்து துஆ செய்யணும். அங்கிருந்து எந்திரிக்க கூடாது. துஆ செய்யணும். துஆ செய்துவிட்டு அங்கிருந்து எழுந்திரிக்காமல் அதே இடத்திலேயே அமர்ந்து ஒரு முறை சூரத்துல் ஃபாத்திஹா, ஒரு முறை ஆயத்துல் குர்சி, ஒரு முறை சூரா யாசின், எல்லாமே ஒவ்வொரு முறை தான். சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு முறை, ஆயத்துல் குர்சி ஒரு முறை, யாசின் சூரா ஒரு முறை ஓதிவிட்டு அப்படியே அதே இடத்திலேயே அமர்ந்து ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த ஆயத்தை தாங்கள் 1153 முறை சரியாக ஓத வேண்டும். 1153 இந்த எண்ணிக்கையில் தாங்கள் இந்த ஆயத்தை சரியாக ஓதணும். ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா, லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா, லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா. இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன? லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா, அல்லாஹுவை தவிர இந்த சிரமத்தை தூரமாக்கக்கூடியவன், நிவர்த்தி செய்யக்கூடியவன் வேறு யாரும் கிடையாது. அல்லாஹுவை தவிர இந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் வேறு யாரும் கிடையாது என்ற அர்த்தம் கொண்ட இந்த ஆயத்தை தாங்கள் 1153 முறைகள் தாங்கள் ஓதணும். ஒரு தஸ்பீஹ் கவுண்டர் கையில வச்சுக்கிறது கரெக்ட், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா 1153 அந்த எண்ணிக்கை எந்த அளவு குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அதை விட அதிகமாயிரவும் வேணாம், குறைவாகிறவும் வேணாம், அந்த எண்ணிக்கையில தாங்க அந்த ஆயத்தை ஓதுங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்த ஆயத்தை தாங்கள் 1153 முறைகள் ஓதிவிட்டு நேர சஜ்தாவுக்கு போயிடணும். சஜ்தாவிற்கு சென்று தங்களுடைய துவாவை கேட்க ஆரம்பிக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய இந்த தேவையை நீ பூர்த்தி செய்து கொடு அப்படின்னு மனமுருகி அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும். சஜ்தாவில் இருந்தவனமாகவே அந்த துவா இருக்கணும். இப்ப நம்ம கையெந்தான துவா செய்வோம், சஜ்தாவுக்கு போயிட்டு கையை இப்படி ஆக்கிடணுமா? இல்ல, சஜ்தாவினுடைய முறையிலேயே இருந்து சஜ்தாவிலேயே இருந்து துவா செய்யப்படும். இந்த அமல் முஹர்ரம் 10 ஆஷுராவினுடைய தினத்தன்று நோன்பு நோற்ற வண்ணமாக செய்வது ஆக சிறந்தது. நோன்பு நோற்ற வண்ணமாக இந்த அமலை செய்வது ஆக சிறந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை அவர் கேட்கிறாரோ நிச்சயமாக அதனை தருகிறான் என்பதாக எழுதுறாங்க. ரொம்ப முஜர்ரபான அமல் இது. ஹஜரத் முஜத்தித் அல்ஃபத்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய புறத்திலிருந்து கிடைத்த அமல் இது. அவங்க ரொம்ப மிகப்பெரிய கவியான ஒரு வலியுல்லாஹ். அவங்க நாங்க மதரசால ஓதக்கூடிய காலத்துல யாரெல்லாம் ஹஜரத் முஜத்தித் அல்ஃபத்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அந்த தர்பாருக்கு போய் அங்க அவங்களுடைய தர்பார்ல உட்கார்ந்து ஒரு குரானை முழுவதுமாக ஓதுகிறாரோ அவருக்கு குரான் மனனம் என்றென்றும் தூரமாகாது, இன்னைக்கும் மறக்காது அப்படிங்கிற அந்த சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய உஸ்தாதுமார்கள் அங்க போய் உட்கார்ந்து ஓதுவாங்க.
நாங்களும் அல்லாஹுடைய கிருபையில பஞ்சாப்ல சர்ஹிந்தில் ஹசரத் முஜித் அல்ஃபி தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மசார் இருக்கு. அங்க அந்த தர்காவில் அனுமதி பெற்று அங்க ஒரு 4 நாட்கள் தங்கி நாங்கள் மாணவர்கள் எல்லாரும் அங்க ஒரு குரான் அல்ஹம்துலில்லாஹ் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த தர்கா நிர்வாகமே தனி ரூம் கொடுப்பாங்க, உணவு கொடுத்துருவாங்க. நம்ம அங்க இருந்து நம்ம அந்த குரானை ஓதுவதற்காக அவங்க கரெக்டாக திறந்து விடுவாங்க. அந்த நேரத்தில் உள்ள உட்காந்து நம்ம குரான் ஓதுனா போதுமானது. அவ்வளவு அற்புதமான ஒரு தர்கா அவங்களுடைய தர்கா. அரசர் அக்பர் தீன இலாஹின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு மதத்தை அவர் உருவாக்க நினைச்ச போது அதை தடுத்தவர்கள் முஜித் அல்ஃபி தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நேரா போய் அரசரையே சந்தித்து அவருடைய அந்த கோட்பாட்டை தவறுன்னு நிரூபித்து அவருக்கு அதை புரிய வைத்து தீன இலாஹின்னு சொல்லி நீங்க உருவாக்குறதுனால என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிய வைத்து இஸ்லாத்தின் மீதே அவரை நிலைபெற்று இருக்க செய்தவர். முஜத்தித் அல்ஃபி தானி அப்படின்னு சொன்னா, முஜத்தித் அப்படின்னு சொன்னா இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பட்டம் அது முஜத்திதுங்கிறது. அதாவது இந்த மார்க்கத்துல எப்பொழுதெல்லாம் குழப்பம் நிகழுமோ, மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் வருமோ, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைக்கக்கூடிய மாபெரும் மார்க்க அறிஞருக்கு தான் முஜத்தித் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அனுப்பப்பட்ட முஜத்திதாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தான் ஹசரத் முஜித் அல்ஃபி தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான அமல் இது. தாங்க ஆஷுரா அன்னைக்கு இதை ஒரு நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. கடந்த வருடங்களில் முஹர்ரம் மற்றும் ஆஷுராவினுடைய தினத்தின் சிறப்பான அமல்கள் உள்ள பதிவுகள் கொண்ட லிங்குகளை நம்ம டிஸ்கிரிப்ஷன், ஐ பட்டன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்னு எல்லா இடத்துலையும் இன்ஷா அல்லாஹ் கொடுக்குறோம். அதுல தங்களுக்கு மனதிற்கு நெருக்கமான அமல்களை தாங்க தேர்ந்தெடுத்து செய்து கொள்ளலாம். வெள்ளி மற்றும் ஞாயிறு தவிர்த்து வாரத்தின் மற்ற 5 நாட்களில் இரவு 10 மணிக்கு நேரலையில் சிறப்பான மஜ்லிஸ்கள் நடைபெற்று வருகிறது. மஜ்லிஸினுடைய விவரங்கள் தங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. மஜ்லிஸின் இறுதியில் பாதுகாப்பிற்கான துவா செய்யப்படுகிறது. தாங்கள் அனைவரும் தவறாமல் இதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை கண்டிப்பா ஷேர் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது. ஜக்காத், சதகா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக வேண்டி தந்துதவும்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள், கண்ணேறு, நாவேறுகள், ஜின்னு ஷைத்தான்களுடைய தீமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தந்தல் புரிவானாக. மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் உஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.